Hello friends, welcome to ARK Diaries. Chennai Redhills இருக்கக்கூடிய Madrasbikecare shop தாங்க வந்திருக்கோம். நிறைய ராயல் என்ஃபீல்டு புல்லட் பார்த்தீங்கன்னா தரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணணும், ஆக்சசரிஸ், சர்வீஸ், A to Z ராயல் என்ஃபீல்டு சம்மந்தமாக எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்த்திக் ப்ரோ ஷாப்பில் இருக்குது. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே முதல் தடவையாக வந்து இவங்க தான் வந்து ராயல் என்ஃபீல்டு மீட்டியர் 650 வந்து சூப்பர் மீட்டியர் 650 அதுலேயும் இந்த பைக் இப்போ இம்போர்ட்டட் பெயிண்ட் யூஸ் பண்ணி பார்க்கவே இந்தியன் பைக் மாதிரி இருக்கு ப்ரோ. ஸோ இந்தியன் பைக்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா, 15 லட்சம், 20 லட்ச ரூபா பைக் லட்சத்துல தான் இருக்குது. ஸோ இது ராயல் என்ஃபீல்டுன்னு எனக்கு தெரிஞ்சு யாராலையும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கண்டே பிடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன்ஜினில் மட்டும் ஆரின்னு போட்டிருக்கு. மற்றபடி வண்டியை வந்து ரோட்டில் ஓட்டிட்டு போனால் அதுவும் பீட்லாம் கேட்டால் இந்தியன் பைக்குன்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. அந்த அளவு ப்ரீமியமாக ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ஏன்னா சூப்பர் மீட்டியாருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸே வரல. நீங்கள் என்ன நல்லா ரெடி பண்ணியிருக்கீங்க. பெயிண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக வேற லெவலில் இருக்குது ப்ரோ. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் இன்ஸ்டா பேஜில் போட்டீங்க, அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இது. ஸோ இந்த பைக்கை பற்றி சொல்லிடுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வெல்கம் டு Madrasbikecare ஒரு கஸ்டம் ஸ்டுடியோ. வார்ம் வெல்கம் ஆஃப்டர் லாங் டேஸ். பிகாஸ் எங்களால் வீடியோ கொடுக்க முடியல, அவ்வளோ டைட் ஷெட்யூலாக போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் இந்த வண்டி டெஃபினட்டாக நம்ம போடணும், மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ. கைஸ் ஆக்சுவலாக இந்த வண்டியோட கதவே ரொம்ப சூப்பராக இருக்கும். மதுரையில் நண்பர் ஒருத்தவங்க எடுத்து ஓட்டக்கூட இல்லைங்க, டேரெக்டாக மதுரையிலேருந்து Madrasbikecareக்கு தான் வருது, சென்னை ரெடில்ஸ்க்கு. ஸோ இதோட கிலோமீட்டர் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து 500 சில்லரை தான். அதிலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெறும் 500 சில்லரை தான் ஓடி இருக்கு. ஸோ இதிலே தெரியுது எவ்வளோ ஒரு கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்குன்னு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கலர் ஆக்சுவலாக டோட்டலாக வேறு. இந்த ப்ரீமியம் ஒரு மாதிரி ரிச், ஒரு மாதிரி ஒரு கிளாஸாக இருக்கணும்னு வண்டி கேட்டனால வி ஹவ் கிவன் திஸ் பியூட்டிஃபுல் கலர். டெஃபினட்டாக எங்களுக்கு பிடிச்சிருக்கு, பார்க்குறவங்களாம் பிடிச்சிருக்குன்றாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கலர் வந்துட்டு எப்படி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு. ப்ரோ இந்த லைன்ஸும் பெயிண்ட் தான், இல்லை எதுவும் ஸ்டிக்கர் கிடையாது, பெயிண்டிங் ஜஸ்ட் செக் பண்ணாலே தெரியுது. இல்லை லைனாக இருந்தால் தனியாக வந்துடும். ஸோ கோல்டுக்கு இந்த ஒயிட் வந்து பேர்ல் ஒயிட். ஸோ பேர்ல் ஒயிட்டுக்கு கோல்டு கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த வண்டியில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட் மீ கோ வித் திஸ் பியூட்டிஃபுல் திங். ரொம்ப பேருக்கு தெரியாது இது என்ன பர்பஸுக்கு வச்சுருக்காங்கன்னு. ஆக்சுவலாக ரியர் சீட்டை எடுத்துகிட்டு இதை போட்டிருக்கோம். 2 ஆப்ஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஷோ ஆஃப், வண்டி ஒரு ரிச் லுக் தரும், சிங்கிள் சீட்டாக போகணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் இது அண்ட் ரெண்டாவது இங்கே ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சு கேரியர் மாதிரி கட்டிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிட்டு கூட நம்ம ரியர் சீட்டும் போட்டுக்கலாம். அண்ட் இந்த சீட் கவருமே பாருங்களேன் எவ்வளோ ஒரு ப்ரீமியம். இது வரைக்கும் Madrasbikecareல இந்த சீட் கவர் நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது. அகெயின் இம்போர்ட்டட் சீட் லெதர், பியூர் லெதர், ஒரு லைக் மெட்டாலிக்காக இருக்குது பாருங்கள் சீட் கவருமே. ஸோ கஸ்டமர் ரிக்வஸ்ட் பேஸஸில் இந்த கிரிப்னஸ் சைடில், ஏன்னா இப்போ நம்ம இங்கே கால் வைப்போம். ஸோ கால் வைக்கும்போது இந்த கிரிப்னஸ் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கிரிப்னஸுமே கொடுத்துருக்கோம். அண்ட் அது போக வந்துட்டு இந்த வண்டியில் எக்ஸாஸ்ட் பற்றி சொல்லி ஆகணும். நம்மளே செஞ்ச எக்ஸாஸ்ட்டுங்க. ஸோ அந்த எக்ஸாஸ்ட் நோட்டை உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்கிறது நீங்களே பாருங்கள். ஸோ கைஸ் ஆக்சுவலாக அந்த எக்ஸாஸ்ட் நோட்டை நீங்கள் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு. வண்டியை நீங்கள் பார்க்கும்போதே லைக் சொன்ன மாதிரி பிரதர் சொன்ன மாதிரி ஒரு டெஃபினட்டாக அந்த இந்தியன் ஃபீல் டெஃபினட்டாக கிடைக்கும். எக்ஸாக்டாக போய் எடுத்துகிட்டு வந்துட்டாப்ல, சூப்பர். ஸோ வேணும்னா நம்ம ரியர் சீட் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதை ரிமூவ் பண்ணி ரியர் சீட் போடலாம். இல்லை பிரதர் நான் கொஞ்சம் ஷோ ஆஃப் ஓட்டணும், ஏரியாவில் கொஞ்சம் மாஸ் காட்டணும், கெத்து காட்டணும்னா ஜஸ்ட் ரிமூவ் திஸ் சீட். ஸோ இதுவுமே நம்ம ஆக்சுவலாக கவர் போட்டு கொடுத்துருவோம். பேக்கப்புக்கு வேணும்னா போட்டுக்கலாம். திடீர்னு லைக் கப்புள்ஸாக ரைட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, தே கேன் கோ ஃபார் ரியர் சீட். அண்ட் இதில் பெயிண்ட் ரியர்லையும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நம்பர் பிளேட் வந்துட்டு கஸ்டமர் கேட்ட அக்ரலிக்கில் வந்துட்டு கட் பண்ணி TN 59 CT 4050. ஸோ கஸ்டமரோட காரு எல்லா வெஹிக்கிளுமே ஒரே கலருங்க, 59. இது வந்துட்டு மதுரையிலேருந்து வந்திருக்கு. மதுரையிலேருந்து யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிரம்மாண்டமான பீஸ்ட் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அவருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரபலமானவர். ஸோ சீக்கிரமாக யாருன்றதும் உங்களுக்கு ரிவைல் ஆகும். அண்ட் அது போக எக்ஸாஸ்ட் சவுண்ட் காமிச்சிங்கல்ல, இப்போ சூப்பர் மீட்டியர் 650 நான் எக்ஸாஸ்ட்டே பார்க்கல, இது எப்படி இதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், லைஃப் டைம் கேரண்டி. பிகாஸ் சும்மா அப்படி லைஃப் டைம் கேரண்டி நம்ம சொல்ல முடியாது, எத்தனை கோடி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியூர்லி இந்த கஸ்டமருக்குன்னே நம்ம லைக் கஸ்டமைஸ் பண்ணது. எனக்கு இந்த பீட் வேணும், பேஸ் வேணும். லைக் நம்ம இந்தியன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சைலன்சருமே செம லென்த்தாக இருக்கும். ஆமாம். ஸோ அந்த இந்த இந்தியனில் வர சவுண்டு தான் நம்ம இதில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே.
ப்ரோ ஹேண்டில் பார் சொல்லுங்கள். ஸோ நல்லா டாலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டைப்பில் ஹேண்டில் பார் இது வரையும் நான் பார்க்கல. இவ்வளோ வைடாக நல்லா வண்டி பார்க்கவே நல்லா ஜெய்ஜான்டிக்காக பெருசான மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஹேண்டில் பார் பற்றி சொல்லிடுங்க. ஸோ யாரெல்லாம் சூப்பர் மீட்டியோர் 650 இல்லை மீட்டியோர் 350 சூப்பர் மீட்டியோர் 650 வச்சுருந்தாலும் சரி மீட்டியோர் 350 ஹேண்டில் பார் ரொம்ப பேர் வந்து சிரமப்படுறாங்கங்க. ஸோ அவங்க வச்சுருக்கிறவங்க தான் தெரியும். ஸோ இந்த வண்டியில் ரொம்பவே ஒரு ரிச்சாக இங்கே பாருங்களேன் ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக கம்ஃபர்ட் ரைடு லைக் சிட்டிலையும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இல்லைங்க நீங்கள் வந்துட்டு லைக் லோக்கல் ரைட் பண்ணாலும் பண்ணலாம். லைக் இல்லைங்க நான் லாங் ரைட்ஸ் போகிறேன் நல்ல லாங் ரைட்ஸ் போகிறேன்னா டெஃபினட்டாக இது சூப்பராக இருக்கும். இது இந்த வண்டிக்குனே கஸ்டமைஸ் பண்ணதான். ஆமாங்க இந்த கஸ்டமரோட கையோட லென்த்து இதெல்லாம் இது பண்ணி கொடுத்தது. ஸோ அதுக்கு தக்கன நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வண்டிக்கு இந்த ஹேண்டில் பார் ரெடி பண்ணியிருக்கோம் ரைட். ஸோ உங்கள் வண்டி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியும். லைக் இப்போ பிரதரோட கை பார்த்தீங்கன்னா நல்ல லென்த் பட் எந்த பார்த்தீங்கன்னா ஷார்ட். ஸோ ஷார்ட் லென்த் இருக்குது. நம்ம ப்ராப்பராக லைக் அனலைஸ் பண்ணிவிட்டு ஆர்என்டிலாம் பண்ணி தான் பண்ணுறோம். அண்ட் இந்த மோனோகிராம் பார்த்தீங்கன்னா வண்டியோட மோனோகிராம் ரிமூவ் பண்ணி ஒர்க் முடிச்சு ஜஸ்ட் கொடுத்துருக்கோம் திருப்பி. ஓகே ஓகே ப்ரோ இப்போ இதுக்கு அந்த அலாய்ஸோ மாற்றிருக்கோன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ லேட்டஸ்ட் ஷார்ட் கன் பைக்கே இப்போ தான் வந்துச்சு. ஸோ அலாய்ஸ் பற்றி சொல்லிடுங்க. சொன்ன மாதிரி ரீசெண்டாக தான் நான் ஒரு ஷோரூமுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அப்போ தான் பார்த்தேன் இந்த அலாயில் சூப்பராக இருக்குன்னு. கஸ்டமர் சொன்னேன் சார் சூப்பர் மீட்டியோர் வந்துட்டு நம்ம ஷார்ட் கன் போட முடியுமான்னு தெரில பட் போட்டால் செம்மையாக இருக்கும்னு. கோ கார்த்திக் கோ வித் ஷார்ட் கன் டாங்க. பட் ஆக்சுவலாக என்னன்னா ஷார்ட் கன்னோட அலாய்வில் சைஸும் டயர் சைஸும் சூப்பர் மீட்டியோர் 650 அலாய் டயர் சைஸும் வரும். ஆனால் நாங்கள் இந்த வண்டிக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஃபிட் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரைட் பண்ணியும் பார்த்தாச்சு. ஓகே ஓகே. ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டோம் அதை பற்றி சொல்லுங்கள். கைஸ் இந்த வண்டி இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர்ஃபுல் லைக் ராயல் என்ஃபீல்ட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பைக் இது சொல்லலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து எதுவுமே கிடையாது. இதுதான் 650 பவர்ஃபுல். ஸோ இந்த மாதிரி பவர்ஃபுல்லான வண்டி கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒர்க் தான் தேவைப்படுது. மினிமம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 lakh ஆகும் இந்த வண்டியெலாம். பிகாஸ் ப்ரீமியம் பெயிண்ட் ப்ரீமியம் சீட் கவர்ஸ் ஹேண்டில் பார் அலாய்ஸ் டயர்ஸு இன்னும் ஏகப்பட்ட சர்வீஸ் அக்சசரிஸ் ஆட் ஆக போகுது. ஸோ அதனால வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி மோர் ப்ரீமியம் கிளாஸ் ஒர்க். ஓகே ஓகே. ஸோ சூப்பர் மீட்டியா 650 நீங்கள் வச்சிருந்தாலும் சரி அதே மாதிரி மீட்டியா 350 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக கைஸ் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கலாம் என்ன ப்ரோ அதோட குட்டியா இல்லை அது ஹஸ்பண்ட் இது ஒய்ஃபான்னு கூட கேட்கலாம். சரி ஆக்சுவலாக என்னன்னா அந்த வண்டி ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த கஸ்டமர் பார்த்துட்டாங்க பிரதர் எனக்கும் சேம் அந்த ரியரில் வர்றது சேம் ஹேண்டில் பார். ஸோ ஆக்சுவலாக அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப ஷார்ட் ரொம்ப லைக் கையெல்லாம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ வாட் வி ஹவ் டன் சி கைஸ் அதில் பிடிக்கும்போது எப்படி இருந்தது அண்ட் இதில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஆக்சுவலாக கஸ்டமர் கரெக்டாக இருக்குது. சின்ன ஹேண்டில் பார் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் மீட்டியோர் 350 அழகாக குட்டியாக பண்ணுங்க. அண்ட் தீஸ் ஆர் ஆல் பியூர்லி பெயிண்டிங். ஸோ கஸ்டமர் பெயிண்ட் பண்ணுற ஐடியாவே இல்லை பட் ஸ்டில் இவ்வளோ பண்ணிவிட்டோம் பெயிண்ட் பண்ணிடுவோம். ஹேண்டில் பார் பாருங்கள் குட்டியாக இருக்குது. அகெயின் இந்த ஹேண்டில் பார் நம்ம ஸ்டோரில் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் வெளியே ஏதாவது ஒரு இடத்துல ட்ரை பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக அது நம்மளோட ப்ராடக்ட் கிடையாது. நம்மளோட ப்ராடக்ட் நம்ம ஸ்டோரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ வி கிவ் வாரண்டி கேரண்டி ஃபார் திஸ் ஹேண்டில் பார்ஸ். ரொம்ப கிளாஸாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சைட் பாக்ஸஸ்மே அண்ட் அதே மாதிரி ரியரில் அந்த ஜாலி டைப் இருக்குது ரைட். ஸோ இந்த ஜாலியும் வந்துட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் சீட் கவர் பார்த்தீங்களா இங்கே சைட்லலாம் கவர் கொடுத்துருக்கோம் டிசைன் கொடுத்து ஒரு யூனிக்னஸ் ட்ரை பண்ணுறோம். அண்ட் இதுலேயுமே நம்ம வந்துட்டு இப்போ எக்ஸாஸ்ட்டும் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் யூஸ்வலாக ஒரு அலாய்வில் டயர்ஸ் இதெல்லாமே இந்த வண்டி இது அதே தாங்க. hope we have lots of difference between Super Meteor 650 Super Meteor no sorry Meteor 350 difference இருக்குது. பட் ஸ்டில் கஸ்டமரோட லவ் அதே ஹேண்டில் பார் அதே அந்த பில்லியன் கொண்டு வந்தாச்சு. ஓகே பெயிண்டிங்கே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இது எல்லாமே வந்து ஆக்சுவலி சர்வீஸ் வந்த வண்டி இது. ஓகே ஆக்சுவலி ஆமாம் கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்த வண்டி. அண்ட் அதை பார்த்து லைக் இம்ப்ரெஸ்ட் அண்ட் லெட்ஸ் கோ வித் சேம் மாடல் அப்படின்னு இருக்காங்க. ஓகே ஸோ எல்லாருமே பைக் லவர்ஸ் ரைட். ப்ரோ இன்னொரு வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காப்ல. இவர் வந்துட்டு புல்லட் 350. ஸோ மேஜிக் க்ரீன் சொல்லுவாங்க. ரொம்ப பேர் பார்த்துருப்பாங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா வெயிலில் ஒரு கலர் இருக்குங்க ஒரு மாதிரி க்ரீன் மெட்டாலிக் க்ரீன். வெயில் அடிக்கும்போது மெட்டாலிக் க்ரீன் அதே இருட்டாவது டார்க்னஸில் பிளாக்காக தெரியும். அண்ட் தீஸ் ஆர் ஆல் ஹேண்ட் பெயிண்டட். ரொம்ப பேர் இன்னமும் ஸ்டிக்கர் பண்ணுறாங்க. ஸ்டிக்கரிங் கிடையாது. தீஸ் ஆர் ஆல் ஹேண்ட் பெயிண்டட். அண்ட் நீங்கள் ஏஆர்கே டைரிஸில் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்படியே திரும்புங்களே எங்கள் கேரேஜில் நடக்கிற எல்லா வீடியோஸுமே இவங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் லைக் யூடியூப் பேஜில் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இது இன்றைக்கி நேத்தி கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வந்துட்டு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சமீபமாக தான் எங்களால் வீடியோஸ் கொடுக்க முடியல. பிகாஸ் டூ பிஸி. ஏன்னா ஒரு 2-3 படம் சைன் பண்ணியிருக்கோம். சூப்பராக போய்கிட்டு இருக்குது.
இருந்தாலும் பிரதருக்கு எப்போவுமே நம்மளோட கேரேஜில் என்ன சொல்லுவாங்க வண்டிங்க ரெடி ஆகும்போது இவங்க வீடியோஸ் பார்க்க, பிகாஸ் தமிழர்கள் ஆல் ஓவர் இந்தியா மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் எதோ மூலையிலேருந்து ARK Diaries வீடியோ பார்த்துட்டு பிரதர் ARK Diaries வீடியோவில் பார்த்தோம் உங்களை அங்கேருந்து வண்டி அனுப்புகிறாங்க. லைக் அவங்க ஊரில், அவங்க வந்து துபாயில் இருப்பாங்க, கஸ்டமர் ஊர் அருப்புக்கோட்டையாக இருக்கும், அங்கேருந்து வண்டி இங்கே வரும் எங்களை தேடி, பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் மக்களுக்கு கொண்டு போய் எங்களோட வீடியோஸ் எல்லாம் சேர்க்கறதுல இவரோட பங்கு வந்துட்டு முக்கியமாக இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மீடியா 650, மீடியா 350, ஸோ புல்லட் எல்லாமே லேட்டஸ்ட் வண்டியாக பார்த்தோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே விண்டேஜ் பைக்ஸாக ஃபுல்லாக ரெஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த பைக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறைய பைக்ஸ் வந்து இந்த மாதிரி டோட்டலாக வந்து மாடிஃபை பண்ணி ஃபுல் பைக் பெயிண்டிங் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ், ஒரு நாளைக்கே ஒரு 10லேருந்து 20 பைக் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க கஸ்டமர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம விண்டேஜ் பைக்ஸும் பார்ப்போம். அதே மாதிரி உங்கள் சர்வீஸ் பண்ணுற எல்லா பைக்ஸும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நான் கேள்வி கேட்கல, இல்லை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் ஷாப்போட ஃபோன் நம்பர், அட்ரஸ், மேப் லொகேஷன் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய பைக்ஸ் நம்ம பேஜில் வந்து தொடர்ந்து வரப்போகுது. அதே மாதிரி நம்ம கார்த்தி ப்ரோ தெரியாதவங்க இருக்கவே முடியாது. ஸோ அவரோட இன்ஸ்டா பேஜ், யூடியூப் சேனலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான பைக் ரிலேட்டட் கண்டென்ட் நம்ம பேஜில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.